ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம சொந்த ஊருக்கு கிளம்ப போகிற நேரம் இதுங்க. கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு ஈவினிங் 6 o'clock பக்கமாக நம்ம வீட்டிலேருந்து ஆட்டோ மூலமாக சேட்டலைட் பஸ் ஸ்டேஷன் போக போகிறோம். பெங்களூர்லேருந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு போகிற எல்லா பஸ்ஸும் சேட்டலைட் பஸ் ஸ்டேஷன்லேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நாங்களும் வேகமாக கிளம்பி சேட்டலைட் போக போகிறோம். என்ன தான் ரிட்டன் ஊர்லேருந்து வரதான் மனசு வராது. ஊருக்கு போகிறதா இருந்தால் எந்த டைமில் வேணாலும் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகலாம். அப்படியே போயிட்டு A to Bயில் போயிட்டு நமக்கு சோறு தாங்க முக்கியம். முதல்ல சோத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ் ஏறிக்கலான்னு பார்த்தாச்சு. நம்ம மெனு பார்த்து ஆர்டர் பண்ணுறோமோ இல்லை பக்கத்தில் இருக்கிற பார்த்து நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஆளுங்க நம்மலாம். அதே மாதிரி தான் என் பையன் இது ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும் மில்க் ஷேக்கில் அப்படின்ட்டு வாங்கி அதை குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே உள்ளார வந்தாச்சுங்க. பார்த்தா ஃப்ரண்ட்டில் பார்த்தா ரொம்ப எம்டியாக தான் இருந்தது. பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஜாலியாக நம்மளும் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போனால் கூட்டங்க. நம்மளோட தென் மாவட்டங்களுக்கு வர பஸ்லாம் பிளாட்ஃபார்ம் 7, 8 தான் இருக்கும். அங்கே போனால் நிறையா வெயிட்டிங்கு. நாங்களும் ஒரு கிட்ட 1/2 hour பக்கமாக வெயிட் பண்ணிட்டு ஒரு வழியாக ஒரு ஸ்லீப்பர் பஸ் ஒரு கோச்சை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்தாச்சுங்க. நம்ம பஸ்ஸில் தான் எப்போவுமே அந்த திருக்குறள் வசனம் இருக்குமே, அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு வழியாக நம்ம ஈரோடு வந்தாச்சுங்க. ஓகே, நீ அடுத்தடுத்த விளாக்கில் பார்க்கலாம். நன்றி.